மகள் கடத்தப்பட்டதாக கூறி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற தந்தை வீட்டில் இருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்தில் உள்ள கால்வாயில் சடலமாக கிடந்த மகள். சடலத்தை மீட்டு கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய போலீஸ் பெற்ற தந்தையே மகளை கழுத்தறுத்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். மகள் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? வேர்க்க விறுவிறுக்க பங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு சசி பூஷன். அப்போ அங்கிருந்த போலீஸ், என்னாச்சு சார், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு சைலேஷ்குமார்ங்கிற இளைஞர், என்னோட மகளை லவ் பண்றேன்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல, அதனால அவன் மேல கடத்தல் வழக்கு பதிவு பண்ணி என் மகளை மீட்டு தரணும்னு சொல்லி இருக்காரு. உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் அந்த இளைஞர் மேல வழக்கு பதிஞ்சு அவரை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில சசி பூஷனோட வீட்டுல இருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்துல உள்ள ஒரு கால்வாயில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில அவரோட மகளின் சடலம் கிடந்திருக்கு. இதனால சைலேஷ்குமார் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த அவரை பிடிச்சு விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் சைலேஷுக்கே தனது காதலி உயிரிழந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இதனால கத்தி கதறி அழுதிருக்காரு சைலேஷ். அடுத்து அவர் சொன்ன தகவல் தான் மொத்த உண்மையையும் வெளியில கொண்டு வந்திருக்கு. பீகார்ல உள்ள பங்கா சாம்ரேலி கிராமத்தை சேர்ந்த சசி பூஷனுக்கு 17 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. சசி பூஷனோட மகளும் மஜ்லிஸ்பூரை சேர்ந்த சைலேஷ்குமார்ங்கிற இளைஞரும் ரொம்ப நாட்களா உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இந்த விஷயம் சிறுமியோட தந்தைக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகளோட காதலுக்கு சசி பூஷன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். இதனால தன்னோட மகள் கிட்ட பக்குவமா அட்வைஸ் பண்ணியிருக்காரு தந்தை சசி பூஷன். சைலேஷ்குமார் என்ன சமூகம்னு தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, அதனால அவனை லவ் பண்ணாத, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நம்ம சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் நம்ம குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க, அப்புறம் நான் வெளியில தலை காட்டவே முடியாதுன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு மகள், சைலேஷ்குமார் ரொம்ப நல்லவரு, என்னால அவரை மறக்க முடியாது, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான், அப்படி இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு கொதிப்படைஞ்ச தந்தை மகளை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். அடுத்து மகள் கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கின தந்தை சிறுமிய ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணி இருக்கார். இதனால காதலன் சைலேஷ்குமார் கூட பேச முடியாம சிறுமி தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்டுல மறுபடியும் பிரச்சனை வெடிச்சிருக்கு. சிறுமி தன்னோட தந்தை கிட்ட, நீங்க எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்தினாலும் நான் வீட்டை விட்டு வெளியேறி சைலேஷ்குமாரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்ட தந்தை மகளை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். அப்போ தன்னோட காதலன் சைலேஷ்குமாருக்கு போன் பண்ண காதலி, எங்க வீட்டுல என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்லி அழுது இருக்காங்க. மகள் சைலேஷ்குமாருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்ததை பார்த்து கொலை வெறியான சசி பூஷன் அந்த போனை பிடுங்கி சிறுமிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்கா. அடுத்து கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து சசி பூஷனும் சகோதரரும் சிறுமிய கழுத்தறுத்து கொன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து சடலத்தை 250 மீட்டர் தூரத்துல உள்ள கால்வாயில வீசின 2 பேரும் சைலேஷ்குமார் தன்னோட மகளை கடத்திட்டு போயிட்டதா சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா சைலேஷ்குமாரை பிடிச்சு விசாரிச்சப்ப போன் கால்ல காதலி தன்னை காப்பாற்றும்படி கதறின விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கார். அதுபடி சசி பூஷனை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் எல்லா உண்மைகளையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சசி பூஷனையும் அவரோட மகனையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.